அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கதை படித்தேன், அதை உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். ஒரு தாத்தாவும் ஒரு பேரனும் ஒரு சாயந்தர நேரத்தில் நீதி கதைகள் அவரோட பேரனுக்கு சொல்லிகிட்ருக்கிறாரு. நமக்குள்ள 2 விலங்கு இருக்குது, அது எப்போவுமே போராடிக்கிட்டே இருக்கும், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விலங்கு வந்து நல்ல குணம், மனித தன்மை, சாந்தம், பாசம், நேசம் போன்றது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோபம், பொறாமை, தான் தான் எல்லாம் அப்படின்ற ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அந்த பேரங்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அந்த பேரன் கேட்குறான், இதில் எது தாத்தா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எதை நினைக்கிறோமோ, எதை செய்கிறோமோ அதுதான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கதை மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம நல்லதே நினச்சோன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். மற்றவங்க மேலே கோபம் கொள்றதோ, பொறாமப்படுறதோ மற்றவங்கள பார்த்து, இல்லை மற்றவங்க வந்து பிஸ்னஸில் நல்லா வரக்கூடாது, அவங்க ஜெயிக்கவே கூடாது வாழ்க்கையில், அப்படின்னு நிறைய பேர் வந்து பொறாமப்பட்டு அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் தான்ற ஈகோ நிறைய பேருக்கு இப்போ அது இருக்குது. நம்மக்கிட்ட அந்த மாதிரி குணங்கள்லாம் இல்லாமல் நம்ம பாசத்தோடவும் நேசத்தோடவும் சாந்தமோடவும் மனித தன்மையோடு நம்ம இருக்கும் பொழுது நமக்கு நடக்கிற எல்லாமே நல்லதாக நடக்கும். நீங்கள் அப்படி இருந்து முயற்சித்து தான் பாருங்களேன், உங்களுக்கு நல்லது நடக்குதா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற கதைகள் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பகிரணும்னு நினச்சிங்கன்னா இதை நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.